தனுசு ராசிக்காரர்களே, உங்க ராசிக்கு 6வது வீட்டுல சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகம் 6வது வீட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் யோகங்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க, சரியான வேலை கிடைக்காம அவங்க ஒரு மாதிரி திணறின்னு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி நல்ல இடத்துல திருமணம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டாங்கன்னா நமக்கு நிம்மதியா இருக்குமேன்னு நீங்க தவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். அவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். நல்ல குடும்பத்தில இருந்து அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். குடும்பத்துல சலசலப்புகள் விலகி சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷத்தை நீங்க அதிகமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு குரு பகவானும் சாதகமா தாங்க இருக்கிறாரு. ஏன்னா உங்க ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலதான் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு நல்லது செய்துன்னு இருக்காரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. அதே போல ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த நேரத்துல வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரங்கள் பெருசா வர்றது, திடீர் லாபம் கிடைக்கிறது அதெல்லாம் உண்டு. ஆனா அதே நேரத்துல அலைச்சலும் செலவினங்களும், சின்னதாக பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குங்க. ஆனா அதே போல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராருங்க உங்க ராசிக்கு. அப்ப உங்களை பாப்பாருங்க. அப்படி பாக்குறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நாம எதிர்பார்க்கலாங்க. இந்த வருடம் முழுக்க சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பரிதமாகும், தொட்டது எல்லாமே துலங்குங்க. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. கேது பகவான் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அப்பாவோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அப்பாவை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இந்த வருடத்துல சுக்கிரன் கொஞ்சம் சுமாரான காலகட்டம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 6ல மறைகிறாரு. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி செவ்வாயும் உங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் 8ல போய் மறைகிறாரு. அந்த காலகட்டத்துல பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க. சகோதர வகையில சின்ன சின்ன இழப்புகள், ஏமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு வியாபாரம் அருமையா இருக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. மேலும் மேலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி அம்மனை நீங்க போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏழை விவசாயிக்கு ஏதேனும் ஒரு வகையில நீங்க உதவி செய்யுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. 2026ஆம் ஆண்டு அருமையாக இருக்குங்க.